இதனாலதான் டாக்டர் படிக்கல. எதனால? இது மாதிரி அர்த்த ராத்திரில எழுப்பி தொண்டையில முள்ளைடு மண்டையில பிளாஸ்டரிய போடுன்னு சொல்றாங்களே, அதனாலதான். ஏன் ஆண்டி, இதெல்லாம் ஒரு தியாக மனப்பான்மையோட சேவைன்னு எப்படித்தான் செய்றீங்களோ எனக்கு தெரியல. ஷர்லி, ஒரு டாக்டருக்கு தியாக சிந்தனையும் எதையும் எதிர்பார்க்காத கடுமையான உழைப்பும் தாம்மா தேவை. எங்க ராத்திரில கூத்தடிச்சிட்டு வர? பேஷண்ட பார்த்துட்டு வரேன். டேய், இந்த கிழவி பேஷண்ட பார்த்துட்டு வராளா? ஆமா, நீ என்ன மருந்து கொடுத்தேன்னு நானும் பார்க்கலாமா? கண்ணு ஒரே ஒன்னொன்ன காய்க்கிடுமா? அழட்டும். நிறுத்து. இந்த தடியனுங்க இருக்கிறதையே நான் மறந்துட்டேன். நீ எனக்கு, நான் உனக்கு. அழாதம்மா, நான் தான் கழற்றத நிறுத்த சொல்லிட்டேனே. இப்ப அதுக்கு பதிலா போட சொல்றேன் இந்த முத்து மாலைய. இது என்ன சொல்லு பாப்போம்? இல்ல, 1000 கிலோவாட்ஸ் எலக்ட்ரிக் ஒயர். இதை எவனாவது தொட்டா பஸ்பமாயிடுவான். புரியுதா? போட்டுக்கோ. நீ எனக்கு, நான் உனக்கு. அழாதம்மா, நான் தான் கழற்றத நிறுத்த சொல்லிட்டேனே. இப்ப அதுக்கு பதிலா போட சொல்றேன் இந்த முத்து மாலைய. இதை எவனாவது தொட்டா பஸ்பமாயிடுவான். Battery. No, don't shoot me. ஆண்டி, என்ன ஷர்லி, என்னாச்சு? அவருக்கு நினைவு திரும்பிடுச்சு. சீக்கிரம் வாங்க. தம்பி, நோ நோ நோ, உன் உடம்பு இருக்கிற நிலையில நீ எழுந்திருக்க கூடாது. படுத்துக்க. நாங்க எல்லாம் யாரு? நீ எங்க இருக்கேன்னு கேக்குறியா? பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கேன். ஆமா,
உன் பேர் என்ன தம்பி? உன் பேரு கூட உனக்கு ஞாபகம் இல்லையா தம்பி? உனக்கு கொஞ்சம் கூட ஓகே ஓகே ஓகே. சாரி, நான் கொஞ்ச நேரம் நான் தனியாக நான் யாருங்க? ஓகே ப்ளீஸ். எனக்கு பழைய நினைவு திரும்பி வரவே வராதா டாக்டர்? அப்படி சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட செத்து பொழைச்ச உன்னோட மனசு அந்த அதிர்ச்சியான சம்பவத்தை மறுபடியும் நினைக்க முடியாம ஸ்தம்பிச்சு போச்சு. இட் இஸ் எ கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ராமாட்டிக் அம்னீசியா. மறுபடியும் உயிருக்கே ஆபத்துங்கிற சூழ்நிலை ஏற்பட்டாலும், உன் மனசு தீவிரமா பாதிக்கப்பட்டாலும் ஒரு சில ஞாபகங்கள் வரலாம். ஏன் முழு ஞாபகமே திரும்ப வந்துடலாம். அது வரைக்கும் நீ அமைதியா தான் இருக்கணும் தம்பி. அந்த சமுத்திரம் பயலோட அக்கிரமத்தை எதுக்குற துணிச்சல் இந்த ஊர்ல யாருக்குமே இல்லப்பா. அவ மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கண்ணில் பட்டா போதும், உடனே அவ கழுத்துல ஒரு முத்து மாலையை போட்டுடுவான். அதுக்கப்புறம் வேற எந்த ஆம்பளையும் அவளை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். ஏறெடுத்து பார்க்க கூட பயப்படுவான். அப்ப ஷர்லி கழுத்துல இருக்கிற அந்த முத்து மாலை அந்த சமுத்திரம் போட்டதுதான். இதை நான் போட்டுக்கலனா ஆண்டி கொண்டுடுவேன்னு பயமுறுத்தினா. அதனாலதான். சாரி, நான் எதையோ நினச்சிருந்தேன். அதான் கையில் அடிக்கடி ஒன்று படல. என்கிட்ட உணர்ச்சி வசப்படுறதுக்கு உங்களுக்கு முழு உரிமையே இருக்கு. நீ என்ன தப்பா புரிச்சிட்டு இருக்க. உன் காதலுக்கு நான் எந்த விதத்திலையும் அருகதை இல்லை. ஏன் அப்படி சொல்றீங்க? என் பேர் கூட என்னன்னு எனக்கு தெரியாது. நான் பிறந்த ஊர் எதுன்னு கேட்டேன்னா, ஏதோ நீ என்னை தூக்கி காப்பாத்தினே அந்த பாறையை தான் காட்டணும். அதுல இருந்தா எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. கடந்த காலத்தில் நான் ஒரு ரவுடியா இருந்திருக்கலாம், இல்ல உங்க ஊர் சமுத்திரம் மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கியா இருந்திருக்கலாம். எதை நம்பி என்கிட்ட காதல் கதல்னு பேசிட்டு இருக்கேன்? நானும் உங்ககிட்ட காதல் கதல்னு பேசி உன் வாழ்க்கையை வீணடிக்க விரும்பல. ஓகே, எனக்கு நல்லா தெரியும் நீங்க கெட்டவரா இருந்திருக்க முடியாது. மூஞ்சியை பார்த்து நல்லவன் கெட்டவன் சொல்லலாம்னா ஊர்ல பாதி பேர் பெரிய மனுஷனாவே இருக்க முடியாது. நான் அயோக்கியம் இல்லைன்னு உனக்கு எப்படி தெரியும்? எந்த அயோக்கியனும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை பாழாக்கூடாதுன்னு நினைக்க மாட்டான். உங்களால என் வாழ்க்கை பாழாக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க பாருங்க. அதுல இருந்தே எனக்கு தெரியுது நீங்க எவ்வளவு நல்லவர்னு. All right. கிழவி, அன்னைக்கே சந்தேகப்பட்டேன். ஒரு மாமாவை செட்டப் பண்ணி பஜனை மட நடத்துறியா? தொலைச்சிடுவன் தொலைச்சி. அங்கிள் அங்கிள், வீட்ல ஒரே கலாட்டா. வேண்டாப்பா. அந்த சமுத்திரம் என்ன சொல்லிட்டு போயிட்டான் தெரியுமா? உறவில்லாத உன்னை பாதுகாப்பா வச்சுக்கிட்டு ஷெர்லிய நான் விபச்சாரத்துக்கு பயன்படுத்துறேனா? உறவில்லாம உதவினா கூட பழி எங்களுக்கு தான்ப்பா. நீங்க என்ன சொல்றீங்க?
என் உயிரை காப்பாத்தின இவள உறவாக்கிக்கிட்டு உரிமையோட போராடுங்கிற. शिवाय नमः। ओम महेश्वराय नमः। ओम संभवे नमः।